அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்டம் ஏற்கனவே பாடத்தை தொடர்ச்சியாக இன்றைய 2வது பாடத்திட்டம் பார்க்க போறோம். அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் நாட்டு விளையாட்டுக்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம். இரா பாலசுப்ரமணியம் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. என்ன தலைப்புன்னா, இந்த நாட்டுப்புற வாழ்வியல் அப்படிங்கிறதுல நம்ம மறந்து போன கதைகள் வந்து நிறைய இருக்கு. அந்த மறந்து போன கதைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடலாகவும் விளையாட்டாகவும் பிரியப்படுது. சரிங்களா? இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாட்டுப்புறவியல்ல வந்து மறந்து போன கதைகள்ங்கிறது இன்னைக்கு ஒப்பாரிங்கிறத நம்ம மறந்து போயிட்டோம். சித்தர ஒப்பாரிங்கிறது யாருக்கும் தெரியல. அது கிராமப்புறங்கள்ல இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. யாராவது இறந்து போனாங்க அப்படின்னா அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ஒப்பாரி பாட்டு இருக்கு. இப்போ வந்து நான் சந்தோஷமா இருக்கும் பொழுது அதுக்கு தனியான பாட்டு இருக்கு, துக்கமா இருக்கும்போது தனியா பாட்டு இருக்கு. இப்படி நாட்டுப்புறவியல்ல நாட்டுப்புற பாட்டுகள் நிறைய காணப்படுது. அது அப்ப அந்த வகையிலேயே நாட்டுப்புற விளையாட்டுகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த நாட்டுப்புற விளையாட்டுகள்லயே ஆடவர் விளையாட்டு, மகளிர் விளையாட்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க. நம்ம போன கிளாஸ்ல வந்து ஆடவர் விளையாட்டு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான விளையாட்டு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பெண்களுக்கான விளையாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வரிசைப்படுத்தலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சடுகுடு, சிலம்பம், கண்ணாமூச்சி, பல்லாங்குழி, தட்டாங்கல், பாண்டி விளையாடுதல், அடுத்து மஞ்சள் நீர் தெளித்தல், தாயம், பூப்பந்து பறித்தல், இப்படி பல வகையான விளையாட்டு வச்சிருக்காங்க. அதுல வந்து இப்ப நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து பல்லாங்குழி. இந்த பல்லாங்குழி என்பது இருவர் விளையாடுவது. ஒரு பக்கம் இன்னொரு பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க, இன்னொன்னு அந்த பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ரெண்டு பக்கம் உட்கார்ந்து ஒவ்வொரு இந்த பக்கம் 7 குழி இருக்கும், அந்த பக்கம் 7 குழி இருக்கும். இந்த 7 குழியிலையும் சில ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கல் வச்சிருப்பாங்க, சில ஊர் வந்து புளியங்கொட்டையை போட்டிருப்பாங்க. இது மாறி மாறி நல்லா விளையாடுவாங்க. ஒரு குழிக்கு 7 காய் இருக்கும், அந்த 7 காய் கொண்டு விளையாடுவாங்க. இறுதியா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சுவாங்க. இந்த பல்லாங்குழி விளையாடும் போது எப்படி இருக்கும்னா, நம்முடைய சிந்தனையும் அறிவும் ஒருங்கே செயல்பட்டா மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கும். அதை வந்து அருமையா விளையாண்டுருக்காங்க. அப்ப விளையாட்டை மட்டும் பார்க்கல, சிந்தனையாவும் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க பதிவு பண்றாங்க. அப்ப நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள், தமிழக பெண்கள் எப்படி இருந்தாலும் விளையாட்டோட சேர்த்து அந்த சிந்தனையோடு விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ண முடியுது. அடுத்து பாத்தீங்கன்னா தட்டாங்கல். இந்த தட்டாங்கல்ங்கிறது இன்னைக்கு வழக்கத்துல அறவே இல்லை, கிராமப்புறங்களையும் அழிந்து விட்டது. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கை விரல்ல வச்சு கீழே 7 கல் வச்சிருப்பாங்க, அதை அடிச்சு தாவி பிடிச்சி பிடிப்பாங்க. இந்த புறங்கையிலையும் அடிக்கல்லையும் தாவி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை எத்தனை கல் பிடிக்கிறாங்களோ அத்தனை கல் வின் பண்ற மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க. அப்ப இது என்ன, இதுவும் பாத்தீங்கன்னா சிந்தனையும் அறிவையும் ஒருங்கிணைச்சு பாடக்கூடியதா இருக்கும். ஏன்னா தூக்கி போடும்போது அந்த கல்லை புறங்கையில பிடிக்கணும், பிடிக்கல கீழே வந்துச்சு அப்படின்னா அவங்க தோத்து போயிடுவாங்க. அப்ப கல்லையும் பிடிக்கணும், சிந்தனையோடு செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தட்டாங்கல் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்துறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சடுகுடு. இன்னைக்கு சடுகுடு என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் உகந்ததா இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க பெண்களும் அந்த கபடிங்கிற விளையாட்டை விளையாடுறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க சாதிக்கவும் செய்யறாங்க. இப்ப கூட சமீபத்துல தமிழ்நாட்டு பெண்கள் கபடி வீரர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க, கோப்பை வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு இதுவே சாட்சியாக அமைகிறது. ரைட், இது வந்து சடுகுடு அல்லது கபடியும். அது சிலம்பம். அதே போலதான் சிலம்பமும். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிலம்பம் வந்து ஆண்கள் மட்டும் விளையாடுவது இல்லை, சிறுவர்கள் மட்டும் விளையாடுவது இல்லை, பெண்களும் வீரர்களாக விளையாடுறாங்க சிலம்பத்தை. இன்னைக்கு வந்து சிலம்பம் என்பது உலகம் முழுக்க பரவி கிடக்குது. அதுல பெண்கள் வந்து அதிகமா அதை வந்து பயன்படுத்துறாங்க. நமது கல்லூரியில கூட பெண்களுக்கான சிலம்பம் இருக்கு, தனியாக ஒரு குழுவே இருக்கு. அவங்க ரொம்ப அருமையாகவும் சிறப்பாகவும் செயல்படுறாங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து கண்ணாமூச்சி. உங்களுக்கு இந்த கிராமப்புறங்களை இயல்பாவே இந்த கண்ணாமூச்சிங்கிறது சின்ன குழந்தையில வந்து இப்ப நம்ம இருக்கிற வரைக்கும் கண்ணாமூச்சி விளையாண்டுருப்போம். அது கண்ணாமூச்சிங்கிற வார்த்தை கேட்கும் பொழுது நமக்கு பழைய நினைவுகள்லாம் போயிடும் அப்படியே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதெல்லாம் விளையாண்டுருக்கோம், அந்த விளையாட்டை விளையாண்டுருக்கோம். எப்படின்னா, ஒரு குழுவில் 7 பேரோ 8 பேரோ இருப்பாங்க. ஒருத்தர் கண்ணை பொத்திக்குவாங்க, மற்றவங்களாம் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒளிஞ்சிக்கிற இடத்த வந்து யார் கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த கண்ணை பொத்தியரை வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து 7 பேரும் கண்டுபிடிச்சு இறுதியா முடிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவிப்பாங்க. அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு இதுவரை இன்னும் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கறத நம்மளால காண முடியுது. அடுத்தது மஞ்சள் நீர் தெளித்தல் அப்படிங்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த மஞ்சள் நீர் தெளித்தல் என்பது யாருக்கு யாரு பண்ணுவாங்க அப்படின்னா, முறை மாமன் மீது அந்த பெண் வந்து தண்ணி ஊத்துவா, மஞ்சள் தண்ணி ஊத்துவான். அந்த முறை மாமனும் அந்த தண்ணியை வந்து ஏத்துக்குவான். அந்த தண்ணி ஊத்துனாலும் சரி, அவன் வெள்ளை சட்டை போட்டிருந்தாலும் சரி, இல்ல அது மெடுக்கா நடந்து போனாலும் சரி, அந்த மஞ்சள் தண்ணி ஊத்தும் போது முறை பெண் ஊத்துனா அதை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிறான். அதே மாதிரி அந்த ஆண் வந்து இந்த பெண் மீது ஊத்தினாலும் அதையும் மகிழ்ச்சியோடு ஏத்துக்கிற மாதிரி இந்த நிகழ்வு நடக்குது. அதான் மஞ்சள் நீர் தெளித்தல் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது நம்ம தமிழக வழக்கத்துல மிக பெரும்பாலான
பெரும்பாலான இடத்துல இப்போது காணப்படுது. இப்ப கூட பொங்கல் விழா வந்துச்சு. அந்த பொங்கல் விழாவுல மாட்டு பொங்கலுக்கு அடுத்த பொங்கல் சொல்லுவாங்க. அந்த பொங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நீர் விளையாட்டு தெளிப்பாங்க. அது சந்தோஷமாவும் இப்ப கூட கடந்து போனது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து தாயம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விளையாட்டு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனையும் அறிவும் தெளிவோடு காணப்படுறதாக இந்த தாய விளையாட்டு இருக்கு. எப்படின்னா ரெண்டு பேர் விளையாடுவாங்க. அதை உருட்டும் போது அந்த உருட்டுற காய்கள் வந்து அந்த எண்ணிக்கையோடு காணப்படும். அந்த எண்ணிக்கை காணப்படக்கூடிய அந்த விளையாட்டை அந்த தாய கட்டை வைத்து அந்த எண்ணோட வைத்து விளையாட வேண்டும். அப்படி விளையாண்டா மட்டும்தான் அது ஜெயிக்க முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. இது சாதாரணமா விளையாட முடியாது. சிந்தனை இருக்கணும், அறிவு இருக்கணும், நம்முடைய மூளைக்கு வேலை தர்ற மாதிரியாக அந்த விளையாட்டு காணப்படுது. இப்படி பெண்களுக்கான விளையாட்டு மிக அற்புதமாக தமிழர் நாட்டு விளையாட்டுகளை இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கட்டுரை வாயிலாகவும் இதன் வாயிலாகவும் நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றி.